ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டிவிஎஸ் வண்டிக்கு 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். கீழே கமெண்ட்டில் பார்த்தேன், ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா ஆயில் எப்படி மாற்றுறது, அப்புறம் க்ரௌன் ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறது இதெல்லாம் போட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் போல்ட்டு நட்டு போல்ட்டு, இது ரெண்டுத்தையும் கழட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை நம்ம வெளில எடுக்கணும். இது வந்து ஆயில் ஃபில்டருக்கான 10ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் நட்டு வரும். ஓகேங்களா, இதை நான் ஏன் இப்போ சாட்சி காமிக்கிறேன்னா, கீழே நான் வச்சு கழட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல கழட்டுறேன்ட்டு. மெயினாக ஃபஸ்ட்டு கழட்ட வேண்டியது இந்த 2 போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த 3 போல்ட்டு. இதை கழட்டிங்கன்னா இந்த கேப்பு தனியாக வந்துடும், இந்த பீஸ் தனியாக வந்துடும். ஓகேங்களா, டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 46 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரின்ச் கிட்டுன்னு பேர் இருக்குது. இதை வாங்கினீங்கன்னா உள்ளே எல்லா டூல்ஸும் இருக்கும். இதுனா மிஞ்சி போனால் ஒரு 500 600 தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக பண்ணால் ஒரு 1500 இருக்கும். இந்த டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ 10ஆம் நம்பர் இதில் போட்டு வரோம். நம்ம இந்த ரின்ச் செட் இந்த மாதிரி மாற்றிட்டு கழட்டு இதை எடுத்து விட்டிங்கன்னா போதும். இதில் ஓரிங் வரும், இந்த ஓரிங்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதில் கிளியராக தெரியலனா கூட மாட்டும் போது நான் திருப்பி சாய்ச்சிட்டு தான் மாட்டுவோம் ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க. இந்த கப்பை கழட்டினீங்கன்னா இதுலேயும் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங்லாம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு மாட்டும் போது இன்னும் கிளியராக தெரியும். ஆயில் ஃபில்டர் எடுத்துடுறோம். இதான் பழைய ஃபில்டரு. இப்போ உங்களுக்கு மாட்டும் போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நீங்கள் கழட்டும் போது எதனா கீழே விழுந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். அதே மாதிரி இந்த ஓரிங் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஓரிங் போயிடுச்சுன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி புது வண்டிங்களில் எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியதுலே இந்த ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வச்சு எடுத்துக்கங்க. இதில் ஆனால் இது வந்து புது வண்டின்றதுனால அந்தளவுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். என்ன நேரத்துக்கு கிசர்லாம் இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் தொடச்சிருக்கேன், க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க. அதில் அந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு. இந்த ஆயில் ஃபில்ட்ரு எப்படி மாட்டணும்னு கேட்டிங்கன்னா, ஹோல்ஸு உள் சைடு வரணும், இது வெளி சைடு வரணும். இந்த மாதிரி மாட்டணும் பாருங்கள். ஹோல்ஸு உள் சைடு வரணும், இந்த இது வெளி சைடு வரணும். இதுதான் கரெக்டான பொசிஷன். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் பண்ணி அந்த ஆயில் ஃபில்டரை உள்ளே பிடிச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா
மேலே ஒரு சின்ன அம்புக்குறி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள். க்ளீனாக இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அம்புக்குறி. இது இந்த பொசிஷனில் வரணும். இப்படி மாட்டினீங்கன்னா கரெக்டாக சீட்டிங் ஆகும். அது இந்த பாருங்கள், இங்கே ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டு, இந்த நட்டு, இந்த நட்டு, இந்த 3 நட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க, கரெக்டாக போடுங்க. ரெண்டாவது டைட்டு வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக அலுமினியம் கேஸ்டிங் தான். இது ஓவரெல்லாம் டைட் வைக்கக்கூடாது. நார்மலாக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம லைட்டாக திருப்பும் போது அந்த ஸ்பேனர் நிற்கும் போது அதோட விட்டுணும். ரொம்பலாம் டைட் பண்ணக்கூடாது. இது திருவுதுன்னா அது பாருங்கள், அது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு டைட்டாக வருது. இவ்வளோ தான், இதுக்கப்புறம் வைக்கக்கூடாது டைட்டு. நார்மலாக கையில் திருவுனா இவ்வளோ தூரம் இருந்தது. இப்போ லைட்டாக ஒரு மர, அவ்வளோதான். உலகத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சுத்தலை என்னும் போது அவள் தான் விட்டுணும். அதுக்கப்புறம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் நெட்டில் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கும். இது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாட்டும் போது கரெக்டாக மாட்டணும். நீங்கள் எடுத்து கவுத்துன்ட்டு மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரியாக உட்காரலாம் போது ஷேக் பண்ணிங்கன்னா கீழே விழுந்து. இதெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா மொத்த அயலும் கீழே போயிடும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி இதுலேயும் ஏரோ மார்க் இருக்கும். மேல் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஏரோ மார்க்லாம் கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. அவ்வளோதான். இதையும் மாட்டிட்டு ரொம்ப டைட்லாம் இருக்கக்கூடாது. இதுவும் நார்மலாக மீடியமாக ஒரு நட்டு அந்த குறிப்பிட்ட இதுவில் போய் நிற்கும் போது அதுக்கப்புறம் லைட்டாக, அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். இது பாருங்கள், அவ்வளோதான். இது டைட்டாகுது பாருங்கள். ஈவனாக வச்சு உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும். இப்போ இது நார்மல் டைட்டில் நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா தொடச்சிக்கங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் எதனா இருக்கா இல்லையான்ட்டு. நாங்கள் 2050 கேஸ்ட்ரால் GTX வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா 400 கிட்ட வரும். எம்ஆர்பியில் 445 ரூபா தான். இந்த ஆயில் ஊற்றிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு எல்லாம் லைஃப் நல்லா வரும். இருக்குது நார்மலாக கேஸ்ட்ரால்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பச்சை கலர் ரெட் கலர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா இந்த மாதிரிலாம் ஆயில் இருக்குது. அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இது நல்லா சூடு தாங்கும். இந்த ஆயில் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1750 இது வரும். அதாவது வந்து பார்த்தோன்னா 1.25 லிட்டர் பிடிக்கும் இது. இந்த இது ஆயில் நம்ம லெவல் செக் பண்ணுவோம் பாருங்கள். இதில் தான் ஆயிலும் ஊற்றுவோம் நம்ம. இதில் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருந்தால் ஆயில் இதில் ஊற்றுங்க. அப்படின்னா வேறு வீடியோவில் நான் வேறு எங்கே ஊற்றினா கரெக்டாக இருக்குன்றது சொல்கிறேன் நான். ஆயில் ஸ்டிக் வச்சு லெவல் பார்த்தலாம். கரெக்டாக 1.25 லிட்டர் ஊற்றிருக்கேன் இதில். ஆயில் லெவல் கரெக்டாக வந்து இது இன்னும் இறங்கணும். அது ஃபுல்லாக நல்லா பாருங்கள். இதுதான் நார்மலாக ஆயில் இருக்க வேண்டிய லெவல், கரெக்டான லெவலு. லோக்கு போச்சுன்னா இவ்வளோ தூரம் இருக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் லெவலும் செக் பண்ணணும். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு இன்ஜினுக்கு. இது அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ க்ரௌனுக்கு எப்படி ஊற்றுறதுன்றதை பார்க்குறோம். இதுதான் க்ரௌனோட அடி சைடு. இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆயிலை ட்ரைன் பண்ணுற போல்ட்டு. 17 சைஸ் வரும். வீல் ஸ்பேர் சைஸ் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் இதை காட்டிகிட்டு இருக்கோம். இதுலேயே மார்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 250 ml கரெக்டாக 1/4 லிட்டர் வரும். நீங்கள் இந்த போல்ட்டை கழட்டி ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு அடுத்து இந்த போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் வரும். இதை லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் ஆன பிறகு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு போல்ட் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இதுவும் 17 ரிங்ஸ் போட்டு கழட்டிங்க. இதுதான் ஆயில் டாப் அப் பண்ணுற போல்ட். இது இதில் நீங்கள் ஆயில் ஊற்றும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 11ஆம் நம்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போல்ட் இருந்தது பாருங்கள். அதை நீங்கள் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வெளில வரும். அது வரையும் நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு தான் இருக்கணும். அந்த லெவலில் ஆயில் வெளில வந்துடுச்சுன்னொடனே அந்த போல்ட்டை நீங்கள் ஏர் லாக், அதாவது ஏர் ஓப்பன் பண்ணுற போல்ட்டு தான் அது, அதை லாக் பண்ணிக்கணும். அதை லாக் பண்ணிட்டு மேலே அந்த போல்ட்டை லாக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. எப்படி ஊற்றுறதுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள்.
மட்டும் மண்ணுங்கன்னு இல்லாமல் பார்த்துங்க. இதுவும் அதே மாதிரி தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இப்போ நான் கையில் பண்ணுறேன், இந்த இடத்துல டைட் நின்றுச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக மீடியமாக ஒரு டைட்டு. இதுக்கப்புறம் டைட் நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு புள்ளி மட்டும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நீங்கள் டாப்அப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ளே ஈவன் ஆகிடுச்சுன்னா இது வழியாக வெளில ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போல்ட்டை போட்டுக்கணும். சரி, 250 ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கேனில் ஊற்றி வச்சுக்கணும், ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு பண்ணல் வச்சுக்கிங்க. இதுக்கு இன்னும் ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். அது இதில் வச்சுட்டு நார்மலாக ஊற்றுனீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே போய்டும் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஆயில் வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல். இப்போ இந்த நட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் அதே மாதிரி தான் லைட்டாக டைட் வைக்கணும். லெவல் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இதுவும் அதே மாதிரி தான் நார்மலாக டைட் வச்சா போதும். நீங்கள் இன்ஜினில் வேறு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போல்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மரண டைட் வைக்கணுன்ற மாதிரிலாம் வைக்க தேவையில்ல, நார்மலாக இருந்தாலே போதும். அது அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. இந்த மாதிரி கிளாம்ப் இருக்கும், இது இழுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி அடியிலையும் ஒரு கிளாம்ப் இருக்கும், அது பின்னாடி நீங்கள் கை வச்சு பார்த்தா தெரியும். இந்த வண்டியில் இப்படி பார்க்கும் போதே தெரியுது ஏர் ஃபில்ட்ரு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு டஸ்ட் ஆகலை. இப்போ நான் கையை வைக்கும் போது மட்டும்தான் டஸ்ட்டு தருது. இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஏர் ஃபில்டரும் கழட்டி நீங்கள் மாற்றணும். இவ்வளோ தான் ஆயில் சர்வீஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தது நன்றி. தேங்க்யூ.